வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி கூட. இதை ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஸ் வந்து திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பிளேட்டில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, 2 பூண்டு, அதை ஃபுல்லாக வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். நான் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதெல்லாமே எவ்வளோ போட்டாலுமே அந்த பொரிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அப்புறம் இந்த அளவில் ஒரு பாக்கெட் பொரி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வந்து இவ்வளவும் போட போகிறதில்ல, தேவையான அளவு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பேக்கெட்டோடு எடுத்து வச்சுருந்தேன். கூடவே வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இந்த ரெசிபி வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்னா வெறும் நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டு கூட பண்ணலாம். இல்லை ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு யூஸ் பண்ணணும். கடுகு வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாராளமாக நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பொரி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸோட அளவையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். பொரி எந்த அளவோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான், தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது இதெல்லாம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் தேவை, பொரிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது. கடுகு போட்டதுக்கப்புறமா நல்லா நசுக்கி வச்சுருக்க பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பூண்டை வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நிறைய போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு பொரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்லா செவந்து வர அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலை தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோலோடையே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொரியை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம கிளறிட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த சட்டியோட சூட்லேயே வந்து பொரி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பொரியோட கலர் வந்து மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அந்த விதையெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொரியோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கிருத்திக் சொல்லுவான், அதையும் மறக்காமல் பாருங்கள். பொரி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நமந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கிருத்திக் என்ன சாப்பிட்டுட்ருக்க? உருளைக்கிழங்கு சாப்பாடு. அது உருளைக்கிழங்கு. பொய் எதுக்கு பேசுற நீ? கல்ல. சரி, அதை ஏன் கிண்ணத்தில் போட்டு சாப்பிடாம சட்டியில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? ஏன் கிண்ணத்தில் போட்டு சாப்பிடாம இதில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க?
என்னது கிண்ணம் இல்லை? உனக்கு இதில் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படி தானே? எப்படி இருக்கு சொல்லு? நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கு. டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. உன்ன மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுக்கலாமா ஸ்நாக்கா? அதான் செஞ்சு கொடுத்தா நான் தான் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? யாரும் பொறி தான் பிடிச்சாங்க. எல்லாருக்கும் பொறி பிடிக்காதா? அது இருக்குமா? நீ தானே சொல்கிற, உனக்கே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னே. என்ன விஷயம் அதுக்கு என்ன சொல்லு? அதுக்கு என்ன சொல்லு? அதுக்கு எதுவும் இல்லை. சரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல? ரிவ்யூ கொடுத்தாச்சுல்ல? சரி, அப்புறம் அம்மா சேனலை என்ன பண்ணும்? பேசணுமா? திரும்பி பேசுவேண்ணா. அம்மா அம்மா சேனலை லைக் பண்ணுங்க. நல்லா பேசுனா? நல்லா பேசுகிற சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லணும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. எங்கேயாவது மூஞ்ச ஆட்டாம நீ அழகா சொல்றியா? யாருக்குமே புரியாது நீ இந்த மாதிரி சொன்னீனா. கரெக்டாக சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. என்ன சொன்ன? நான் கற்றுக் கொடுக்கணுமா? நீ சொன்ன வரைக்கும் போதும். ஓகே, பாய்.